தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டிப்பவர் சர்வ வல்லவரே. சொல்வோமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுவோமா?
இந்த நாளிலே யார் உங்கள் ஆறுதல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ராமன் சொல்லுவோமா? நம்முடைய ஆறுதல் யார்? வேதாகமம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எங்களோடு பேசும், எங்களோட பேசும். ஆமென். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. ஆனால் ஏன் கர்த்தருடைய ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறார்கள்? ஏன் ஆறுதல் நமக்கு இல்லை? கர்த்தர் சொல்றார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆனால் ஏன் ஆறுதல் இல்லை நமக்கு? தொடர்ச்சியா வாசிங்க. சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கும் நீ யார்? அல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிற அவரே கீழே நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுறார். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாய். அப்படி நம்ம யாருமே அப்படி நினைக்கிறதே கிடையாது. நான் தான் அப்படின்னு பேசிடுறோம். நம்மள வேதம் எப்படி அடையாளம் காட்டுது? நீ ஒரு மண்ணு, நீ மண்ணா இருக்கிறாய், நீ புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறாய், நீ புகைக்கு ஒப்பாய் இருக்கிறாய். தாவீது சொல்றார், நான் உன் மனுஷன் அல்ல, புழு. நான் யாரு? புழு, பில்லு பூச்சி. புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனு புத்திரனுக்கு பயப்படுகிறதற்கு நீ யாரு? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கு நீ யாரு? அல்லேலூயா. நாம மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். வேலை செய்யறவங்க முதலாளிக்கு பயப்படுறீங்களா இல்லையா? கடன் வாங்கினவங்க, வட்டிக்கு வாங்கினவங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்கினவன், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். பயப்பட வேண்டிய அவருக்கு நாம பயப்படாம புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுவதற்கு நம்மளுடைய மனசை நம்ம தயார்படுத்திட்டோம். விளங்குச்சா நான் சொல்றது? கடன் வாங்கிட்டோம், ஆனா கொடுத்த கடனை கேட்கும் போது அவனை பார்த்தா இல்லை, அவன் வரான்னு தெரிஞ்சாலுமே ஓடிடுறோமா? அப்ப கர்த்தர் அதை பார்க்கிறாரு. அல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நம்ம மனுஷனுக்கு பயந்தா நமக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு ஞானம் இருக்கா? ஞானம் இருந்தா கடன் வாங்க மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா வட்டிக்கு வாங்க மாட்டேன், தண்டலுக்கு வாங்க மாட்டேன். வேதம் கடன் வாங்காதுன்னு தான் சொல்லிச்சு தவிர வாங்கி ஆறுதல் இல்லாம சமாதானம் இல்லாம சாவுன்னு சொல்லல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் தான் அதை சரி செய்யணும்ட்டு காத்திருக்கிறவனே நல்ல உத்தமன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இது பக்கத்துல சொல்லு. வேதத்துக்கு புறம்பா நீ எதை செஞ்சாலும் உனக்கு ஆறுதல் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷமா இருக்கவே மாட்ட. என்ன பதிவு செய்யறாரு? புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனு புத்திரனுக்கு பயப்படுகிறதற்கு நீ யாரு? யார் தெரியுமா? உன்னை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? யாருடைய சாயல் தெரியுமா? யாருடைய ரூபத்திலிருந்து வந்தாலும் தெரியுமா? ஏதோ பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுட்டோம்ட்டு நீயா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிற. உண்மையாகவே வேதம் உன்னை அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள்.
பக்கத்துல சொல்லு, நீ ரொம்ப விசேஷமான ஆள் தேவன். எல்லா சிருஷ்டியை விட நீ தான் ரொம்ப விசேஷமான ஒரு படைப்பு. அல்லேலூயா. உன்னை அவர் தன்னை போல உருவாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா, அந்த பாசம் அன்பு அவருக்கு அப்படியே இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒரு கெட்ட குமார மனம் திரும்பி வந்த போது தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி நாம அவர்கிட்ட வந்துட்டோம். அவர் ஏத்துக்கினாரு. பட் ஆனா அவர் விரும்புற மாதிரி இன்னும் வாழ நாம தகுதிப்படலை. அதனால்தான் நமக்கு ஆறுதல் இல்லை. அல்லேலூயா. நமக்கு தேவை எப்படியாவது நம்முடைய ஆசையை நிறைவேற்றணும். அதை கடன் வாங்கியோ, அது என்ன பண்ணியோ, யார் மூலமாவோ, யாரு மேலேயும் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்றதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. யாரையும் நீ சார்ந்து வாழாது. அல்லேலூயா. நானே உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இங்க கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யாருன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அவரால் தான் இன்னைக்கு நீ இங்க உயிரோடு இருக்கிற. உன்னுடைய கிருபை தான் உன்னை இங்க உட்கார வச்சுக்குது. அல்லேலூயா. உன் குடும்பத்தோடு கூட நீ சேர்ந்து வாழ்ந்து நிற்கிற அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. நீ வெளியே போய் உயிரோட வர பத்திரமா. வாலிப பெண் பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, நீங்களாம் வெளியே போயிட்டு இந்த பொல்லாத உலகத்துல வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றீங்க. ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ பிள்ளைங்களை கடத்தின்னு போயிடுறாங்க. எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க பாலிய பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டு சீரழிச்சு ஒண்ணு போட்டுடுறாங்க. கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் தான் நம்மளை இங்க உயிரோட வச்சிருக்குது. புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுகிறதுக்கு நீ யார்? அப்ப மனுஷன் இல்ல உனக்கு தேவனாயிடுறான். அல்லேலூயா. எப்போ மனுஷனை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சியோ, எப்போ மனுஷனிடத்துல உன்னுடைய குறைய சொல்ல ஆரம்பிச்சியோ, எப்போ மனுஷனிடத்துல உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ பேச ஆரம்பிச்சியோ, அவன் தான் உனக்கு தேவனாயிடுவான். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவ சமூகத்துல நிக்கணும். கர்த்தரோட முடிச்சுக்கணும். லாபமோ நஷ்டமோ. அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்தாரு. நான் யாருக்கிட்டையும் அவருடைய பிரச்சனையை பேசிக்கல. கர்த்தர்கிட்ட தான் சண்டை போட்டார். அல்லேலூயா. நான் பிறவாது இருந்தால் நலமா இருக்குமே, அவர்கிட்ட தான் சொல்றார். ஆண்டவர் சொன்னார், வாயை மூடு, வாயை மூடு. எப்போ அவர் வாயை பொத்தினாரோ அப்பவே டபுள் மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. பக்கத்துல சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லாரு பிரச்சனை. வாயை வச்சு சும்மா இரு. எப்ப நீ சும்மா இருக்கிறியோ, கர்த்தர்கிட்ட எப்ப நீ பேசுறியோ, அப்பதான் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு. எல்லா ஓனர்கிட்ட சொல்ற, வரம் போறவங்கிட்ட சொல்ற, சொந்தக்காரங்கிட்ட சொல்ற, உனக்கு நிம்மதியே வராது. கடைசி வரைக்கும் நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி தான் இருப்ப. ஆமா, கதையெல்லாம் வாங்கிக்கணும் அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? நான் உன்னை வாழ வச்சிருவான்னு சொல்லுவான். அவன் தான் உனக்கு குழி எடுப்பான். அல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்ட்டு லவ் பண்ணுவான். பார்த்தா அதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்றாரோ சொல்றது அவனுக்குதான். கர்த்தர் நல்லவர். சோ நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதல் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷன் ஆறுதல் இல்லாம அலையறான். அனாதை மாதிரி. எத்தனையோ தாய் தகப்பன்மாருங்க பிள்ளைங்களால கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க தகப்பன் தாயால கைவிடப்பட்டு அனாத ஹாஸ்டல்ல இருக்கிறது. எத்தனையோ பேரை பராமரிக்க ஆள் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்கு, ஆனா ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடணுட்டு டாக்டர் சொல்லிட்டான். அல்லேலூயா. ரோட்ல இருக்கிற இந்த டென்ட் போட்டு இருக்கிறவங்க கூட நல்ல மூப்பு பிடிக்க தின்றான். அவ்வளோ கோடி பணம் வச்சுன்னு ஒரு இட்லி தான் சாப்பிட்றான். சொல்லு, நல்லா தானே இருக்கிற? நல்லா தானே? உனக்கு என்ன கேடு? சோத்திரம் பண்றது என்ன கேடு? ஜபம் பண்ண என்ன கேடு? காட்டு பாடுறது இல்லை, சோத்திரம் பண்றது இல்லை. ஆறுதல் வேணுமா வேணாம்? பக்கத்துல ஆறுதல் வேணுமா வேணாம்? ஸ்தோத்திரம் பண்ணாதான் கிருபை பெருகுமா. ஸ்தோத்திரம் பண்றவனுக்கு தான் ஜெயம். துதிச்சாங்க, எரிகோ கோட்டை இடிஞ்சது. முறுமுறுத்தாங்க, செங்கடல் முன்னாடியே முறைச்சிக்கு நிக்கிறாங்க. பக்கத்துல சொல்லு, துதிச்சாதான் உன் பிரச்சனை இது, துதிச்சாதான் உன் வேலை நடக்கும். அல்லேலூயா. பிள்ளை நல்லா இருக்கணுமா? கர்த்தரை துதி. ஆமென்.
நல்ல வேலை வேணுமா, கர்த்தரை துதி. கர்த்தர் அப்பதான் வழியை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் திருத்திருந்து மூச்சுட்டு இருப்பார். இது எப்படி நடக்குமோன்ட்டு கர்த்தரை துதி, எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுவோமா? இந்த முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு பிறந்த முதல் மகன் காயின், இரண்டாவது பிள்ளை ஆபேல். அல்லேலூயா. இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, காயில் தேவனுடைய சமூகத்துல வாழ தகுதி இல்லாதவனா இருந்தான். கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்யணும்னு தெரியல, கர்த்தர் சமூகத்துக்கு எப்படி முறையா வரணும்னு தெரியல, கர்த்தரை புரிஞ்சிக்க முடியல, கர்த்தருக்கு பலி செலுத்த தெரியல, தேவன் யாரு தான் யாருன்ட்டு அறியாத ஒரு மூடனை போல காயின் இருந்தான். ஆனா ஆபேல் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தான். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வர்றதுக்கு அவனுக்கு தெரியுது, என்ன பலி செலுத்தணும் தெரியுது, ஆராதனை ஒழுங்கு தெரியுது அவனுக்கு. அந்த இடத்துல நல்ல ஒரு பிள்ளைய ஆதாம் ஏவாள் இழந்து போய் ஒரு ஆறுதல் இல்லாம கர்த்தர் சமூகத்துல நிக்கிறாங்க. ஏன்னா ஆபேல் செத்தாச்சு. இப்போ முன்னாடி நிக்கிறது யாரு? காயின். காயின் என்ன பண்ணிட்டு நிக்கிறான்? கொலை பண்ணிட்டு நிக்கிறான். கொலைகாரனை பார்த்தா எந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வரும்? பயம்தான் வரும். கொலைகாரன் வீட்டுல இருந்தா அடுத்தது நம்ம தைல எப்ப கல்ல போடுவானோ. அல்லேலூயா. ஸோ ஆறுதல் இல்லாத இருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் சேத்து என்ற ஒரு மகனை பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. மகிமை, ஜெயம். இந்த சேத்துடைய வம்சத்தின் மூலமா தான் இயேசு கிறிஸ்து வர்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு ஆறுதல் இருக்காது. நம்ம எதிர்பார்த்து இருப்போம், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இவங்களோடு கூட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கும் நினைப்போம். இந்த பொருள் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சா, இந்த வீடு எனக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சா, சில விஷயங்கள் நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்கும் நினைப்போம். எதிர்பாராம அதை நம்ம இழந்திருப்போம். பக்கத்துல சொல்லி, எதனா இழந்தியா? பக்கத்துல கேள்வி, எதனா இழந்திருக்கிறியா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. உனக்கு ஆறுதல் தருகிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாவது காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, நீ இழந்ததுக்கு பதிலாக உனக்கு இன்னொரு மகிமை வருது, இன்னொரு ஜெயம் வருது, இன்னொரு சமாதானம் வருது, இன்னொரு சந்தோஷம் உனக்கு வருது. எந்த இடத்துல இழந்தியோ அதே இடத்துல கர்த்தர் உனக்கு வேற ஒண்ணு கொடுத்து உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மையை அந்த இடத்துல ஆபேலுக்கு பதிலாக அப்படின்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. சேத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ அவரையே நம்பும் போது அவர் உனக்கு கொடுக்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்களேன், ஜெயம். பக்கத்துல சொல்லு, ஜெயம், மகிமை, சமாதானம், வெற்றி. சேர்த்து ஒரு வெற்றி, சேர்த்து ஒரு மகிமை கர்த்தர் உனக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆறுதல் வேணும்ட்டு அவரும் நினைக்கிறாரு. ஆனா ஆறுதல் ஏன் இல்லைன்னா ஆராதனை சரியில்லை. பக்கத்துல சொல்ல, கையை போச்சு, ஆராதனை நல்லா இல்லை, ஆராதிக்கிற முறை நல்லா இல்லை. அல்லேலூயா. அதிகாலையில் நீ தேடுகிறவன், அந்த ஆசை வரணும். நாம தேட வேண்டியவரை தேடாம தேடக்கூடாததெல்லாம் தேடினதுனால நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. புரிஞ்சுதா இல்லையா? தேட வேண்டியவரை தேடினாதான் தேவையில்லாததெல்லாம் நம்மளை விட்டு போகும். அல்லேலூயா. ஆமா, சகைவு நினைச்சாரு சொத்து வாங்கிட்டா எல்லாமே வந்துட்டு, சொத்து வர வர சமாதானம் இல்லாத அனாதி ஆயிட்டான். எப்ப இயேசுவை தேடி போனோம் அப்ப எல்லாமே வந்துச்சு. அல்லேலூயா. பணத்தால கொடுக்க முடியாததை கர்த்தர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. எவ்வளவு சொத்து இருந்ததுன்னா பிரயோஜனம், சமாதானம் இல்லை, சகைவுக்கு ரட்சிப்பு இல்லை, எல்லாரும் அவனை பாவி பாவின்னு சொல்றாங்க. அல்லேலூயா.
இயேசு அவன் தேடனா, இயேசு அவனை தேடி வந்து சமாதானம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை உண்மையா தேடி வந்திருந்தீன்னா அவனுக்கு ஆறுதல். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15 திருப்புங்க, 15 1, 2, 5, 6. உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யார் இந்த ஆபிரகாம் அப்படின்னு பார்த்தா தேராகுடைய மகன். இந்த தேராகு யாரு? விக்கிரகம் செய்து வியாபாரம் பண்றவர். ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து இந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 75 வயது ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. ரொம்ப அழகான மனைவிய கல்யாணம் பண்ணவர். சாராய் ரொம்ப அழகானவங்க, பார்க்கிறவங்க உடனே கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு பேர் அழகியதான் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணாரு. ஆபிரகாம் 75வது வயதிலே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு வந்தாரு. ஆனா மனைவியுடைய அழகிலேயே மழங்கி இருந்தார் கொஞ்ச நாள். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டவனே வந்துட்டாரு. ஆனா அவருடைய போக்கஸ் எல்லாம் மனைவி மேல இருந்துச்சு. ரெண்டாவது, அவருக்கு பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அவருக்கு. ஆரம்பத்துல சாதாரணமா பேசுறவங்க 4 சில அதிகமா பேசிட்டாங்க. இவரு முன்னாடி விக்கிரகங்களையே கடவுளா நம்பி இருந்த இந்த ஆபிரகாம் ஏன் உருவம் இல்லாத ஒரு தேவனை வெறும் சத்தத்தை மட்டுமே கேட்டு ஏன் அவரை பின்தொடர்ந்தாரு, ஏன் அவரை ஏற்றுக்கினாருன்னா காரணம் ஒண்ணுதான், குழந்தை இல்லை அவருக்கு. அல்லேலூயா. குழந்தை இல்லை. 75வது வயதுல ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லி உன் தகப்பன் வீட்டை, உன்னுடைய இனத்தார, உன்னுடைய தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யூ கோ நவ். அல்லேலூயா. நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ இப்போ போ. போன்றதுதான் அவருடைய காலிங். அல்லேலூயா. போ. எங்க போனோம் அதை சொல்லவே இல்லை, ஆனா போன்னு சொல்லிட்டாரு. இவரும் வந்துட்டாரு. 12வது அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆச்சு ஆபிரகாமுடைய அழைப்பு. 13, 14, 15வது அதிகாரத்துல 1ல இருந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தவர் ஒரு விண்ணப்பத்தோடு இருக்கிறாரு, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பிரார்த்தனை இருக்கு. என்னன்னா, குழந்தை இல்லை. 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய மனசை சோதிச்சுன்னு வர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் என்ன பேச போறாரு, என்ன ஜெபிக்க போறாரு, அவருடைய ஆராதனை எப்படி, அவருடைய தேடுதல் எப்படி, அவர் எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன நம்புறாரா? ஏன்னா விக்கிரகத்தையே தெய்வமா பார்த்தாலு இப்ப என்ன எப்படி பார்க்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் நோட் பண்றாரு. 15வது அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமே, நீ பயப்படாதே. ஏன்னா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? சொந்த இனத்தாரை விட்டாச்சு, ஜாதி ஜனத்தை விட்டாச்சு, அல்லேலூயா, தேசத்தை விட்டாச்சு, தகப்பன் வீடு விட்டாச்சு, எல்லாரையும் எதிர்த்துக்குன்னு உங்களை நம்பி நான் இப்ப வந்துட்டேன். பயம். இந்த கடவுளை விட்டு அங்க போனியாடா, சொந்த பந்தெல்லாம் கேட்கும், அங்க போய் உனக்கு என்ன கிடைச்சது, இன்னும் நீ குழந்தை இல்லாத தானே இருக்கிற, திரும்பவும் போக முடியாது, ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. பயத்தோட கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆபிரகாமை பார்த்து முதல்ல ஆண்டவர் சொல்றாரு,
டோன்ட் ஃபியர். ஹல்லேலூயா. நீ முதல்ல பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். கைகளை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம். பயத்தை நீ விட்டுட்டா அடுத்தது நான் உனக்கு ப்ரொடெக்ஷன், கேடகமா இருப்பேன். கேடகம்னா நான் உனக்கு முன்னாடி இருப்பேன் எல்லாத்திலையும். ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் உன்னை குறித்து நீ யோசிக்கிறத விட உன்னை குறித்து நான் அதிகமா யோசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா மனுஷனுடைய யோசனைகள் வீண் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. பக்கத்துல சொல்லு, யோசிக்கிறியா? பிளான் போடுறியா? இதை செஞ்சிடலாம், அதை முடிச்சிடலான்ட்டு. உன் யோசனை எல்லாம் அவர் யோசனை மாதிரி வருமா? உன் நினைவுகள் அவர் நினைவு ஆயிடுமா? அவர் செய்யறத உன்னால தடுக்க முடியுமா? யாராவது தடுக்க முடியுமா? உன் யோசனை வேற, அவர் யோசனை வேற. ஆபிரகாமுக்கு மனசுல ஒரு குழந்தை கிடைச்சா போதும், அவ்வளவுதான் அவருடைய மனசுல இருக்கிற யோசனை. ஆனா ஆண்டவருடைய யோசனை, உன்னை ஜாதிகளுக்கு நான் தகப்பன் ஆக்குறேன். ஹல்லேலூயா. ஒரு தேசத்துக்கு நீ தான் தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா இல்ல, இந்த தேசத்துக்கு நீ தான் தகப்பன். கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு 4-5 திட்டம் வச்சிருந்தாரு. அதுல ஒரு மிகப்பெரிய திட்டம், நீ ஜாதிகளுக்கு தகப்பன். அடுத்தது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துறேன். ஹல்லேலூயா. நீ தேராகுடைய மகன் அல்ல, ஆமென், நீ என்னுடைய தாசன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என்னுடைய சிநேகிதன், நீ என்னுடைய தாசன், என் பிள்ளை நீ. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் அசைக்கிற என்னுடைய பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சாதாரணமா நான் உன்னை அழைக்கல, ஏதோ சபை உள்ள வந்துட்டேன்னு நினைக்காத, என்னவோ பிரசங்கத்தை கேட்கிறேன்னு நினைக்காத. ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. உனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதாகமம் சொல்லுகிறது, நான் உனக்கு மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்க இதெல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் என் பலன் பேசணும். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நோஞ்சா மாதிரி பக்கத்துல சொல்லு, நோஞ்சா மாதிரி தட்டி சொல்லு, நோஞ்சா மாதிரி பேசாத. நல்லா இருக்கிறியா? எங்க நல்லா இருக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கடன் கொடு, நல்லா இருப்பேன். அன்னைக்கு பிரியாணி தின்னுட்டு எங்க நல்லா இருப்ப சொல்லணும். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது சாவரம் கூட, நீ பிரியாணி துண்ணா கூட பக்கத்துல சொல்லி, பிரியாணி துண்ணா கூட எப்படி வெளியே பேசுற? பழைய கஞ்சி குச்சா மாதிரி தான் பேசுற. பழைய சோறு தின்னா நல்லா பேசுறது இல்லை சில பேரு. உன் வீட்டாண்ட 4 பேரு கத்திர அமிச்சா கூட நீ தொட்டி விட்டுருவ, போயிடு, நான் வந்துதாங்க. உலகத்திலே 1ஆம் நம்பர் பிசினாரி யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க தான். செட்டியாரு, மோலியாரு, வன்னியாரு, நாடாரு கிட்ட எல்லாம் போய் பிச்சை போடுறான். அதுல பீச் போய் பாருங்க, ரொட்டிலாம் போடுறான். ஆனா நம்பாலும் அப்படியே இந்த முறைச்சு பாக்குறதுல நம்மள மிஞ்சிக்க ஆற முடியாது. ஏன்னா ரொம்ப பரிசுத்தமாகறாங்களாம். ஏமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுமா, நாத்திகம் மட்டும் வெள்ளை போட கட்டுவேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு போ திருட்டுத்தனமா எல்லாத்தையும் வாங்கி போட்டு போகுது. ஒரு அம்மா கேட்டேன், என்ன காலில் மெட்டி எல்லாம் டெடிகேஷன் பண்ணிட்டு அர்ப்பணிச்சுன்னு சொன்னா, இப்ப நான் ஊருக்கு போறேன், கடலூருக்கு எங்க அம்மாவை பார்க்க. அசிங்கமா நினைப்பாங்களாம், உன்னை வெட்டி வெயில போடுன்ட்டு. நீ இப்படியே சர்ச்சுக்கு போறதானே, சர்ச்சுக்கு போகும்போது எல்லாத்தையும் ஆயிடுச்சிரு. எந்த இடத்திலும் உண்மையாயிரு. ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் சோதிச்சுன்னு வராரு. இவன் யாருக்கிட்டனா இவனுடைய பிரச்சனையை பத்தி பேசுறானா இல்ல என்கிட்ட மட்டும் பேசுறானா? ஹல்லேலூயா. மனசை சோதிக்கிறாரு. இவன் நிக்கிறானா பாக்குறாரு. முதல்ல வாக்கு தத்தத்துக்கு தகுதியா இருக்கிறானா ஆபிரகாம்? ஹல்லேலூயா. அழைத்த எனக்கு உண்மை உள்ள மனுஷன் தானா? என்ன விசுவாசிக்கிறானா? எனக்கு கீழ்படுகிறானா? என் சொல்லுக்கு கரெக்டா நிக்கிறானா? ஃபாலோ பண்ற. அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுடைய பதில் பாருங்க, வாசிங்க அடுத்தது. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே,
இதுதான் மனுஷனுடைய உண்மையான சுபாவம். அல்லேலூயா. என்ன சொல்லி அழைச்சாரு? பெரிய ஜாதி ஆக்குவேன். நமக்கு உடனே நடந்துடணும். அப்படிதானம்மா? அப்படிதானம்மா? நீ ஜபம் பண்ண உடனே உன் வீட்டுக்கு வந்துடணும். எல்லாமே போன்ல இப்படி ஆர்டர் பண்ண வந்துடுது, அது மாதிரி வந்துடணும். ஒரு குடும்பம் கடவுளே மாத்திடுச்சு. கிறிஸ்டியன் முஸ்லீம் ஆகிட்டான் டப்புன்னு. ஏன்னா இப்படி பண்ண? கர்த்தர் நமக்கு கொடுக்கல, போல வரல. சோத்திரம். அல்லேலூயா. முஸ்லீம் ஆகிட்டான். ஏன்பா அங்க வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இங்க சோத்திரம் தான் பண்ண சொல்றாங்க. ஏப்பா விசுவாசத்தை வச்சு நீ எத்தனை நாளைக்கு பட்டினியா கட்டுக்காக வந்தாலும். எப்பவுமே கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. டெஸ்ட் வச்சு நம்ம வந்து ஆராதனை நடத்தக்கூடாது. டெஸ்ட் வச்சு விசுவாசிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமேன். கொடுத்தாலும் எடுத்தாலும் அவரையே சார்ந்திருக்கணும். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. யோபு அவருடைய மனைவி கிட்ட ரொம்ப நீட்டா பேசுறாரு. கர்த்தர் கொடுத்தார், அப்படி பேச கத்துக்கணும். கர்த்தர் கொடுத்தார், மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கிறார். நான் நிர்வாணியா வந்தேன், அந்த அம்மாவுக்கு புரியல. என்ன கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் எடுத்துருவாரா? அல்லேலூயா. மனைவி மாதிரி நான் பொதுவாகவே லேடிஸ் சொல்றேன், நீங்க எப்போ வந்து ரொம்ப வாயை சைலண்டா மூடிடுறீங்களோ அப்பவே கர்த்தர் எல்லாமே செஞ்சிருவாரு. இந்த அம்மாவுக்கு காசு பணம் இருக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சொல்லிச்சு கூட சேர்ந்துக்கினேன். எல்லாத்தையும் போனதுக்கு அப்புறம் கர்த்தரை தூசிட்டு செத்துரு. அவ்வளோ கோபம் வரும். உனக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது? பக்கத்தில் சொல்லு. எதுக்கு அவ்வளோ கடுப்பா வருது வீட்டில்? உன்னாலதான் ஏகப்பட்ட சண்டை வீட்லயே. அல்லேலூயா. ஆமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சண்டை போடுற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போய் சண்டை போடுற. சண்டை போடுறதே ஒரு ஆவி வச்சுக்கிறேன் நீ உள்ள. இந்த அம்மா நல்லா யோபு கிட்ட நல்லா வந்து வாழும்போது கம்மன் தான் இந்த ஸ்தோத்திரம் போட்டுங்க. அந்த ஆளுடைய நிலைமை மாறின உடனே என்ன சொல்லிச்சு தெரியுமா? செத்துரு. புருஷன்மாருங்களா கொஞ்சம் மை காட் கண்ட்ரோல் இல்ல, மைண்ட் கண்ட்ரோல் இல்ல. கண்ட்ரோல் வேணும் கண்டிப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் வெளியே வரும். அப்பதான் நம்ம யாருன்ட்டு நம்ம காட்டுவோம். உண்மையாவே ஆபிரகாமுடைய ஜென்ம சுபாவம் வெளியே வருது. அல்லேலூயா. என்ன சொல்லி அழைச்சாரு? எப்ப நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். ஆனாலும் அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுதான் பிரச்சனை. அடியனுக்கு இப்போ நல்லா யோசனை பண்ணுங்க. அழைச்சவரை ஒரு ஆண்டவராவே நினைக்க முடியல ஆபிரகாம்ல. பயங்கரமானவரா பிரம்மாண்டமா ஆண்டவரை பார்க்க முடியல. ஏன்னா கல்லையை கும்பிட்டவருக்கு இவர் என்ன ஒரு கடவுள் நினைச்சுக்கினார். அல்லேலூயா. இவர் சொன்னா செய்வார். ஆமென் சொல்லுங்க. இவர் சொன்னா ஆகும். அல்லேலூயா. இவர் கட்டளை இட்டு அது நடக்கும். அல்லேலூயா. இவர் வாக்கு பண்ணாது நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு புரியல இவர் யாரு. இவர் சொன்னாரு செய்யக்கூடியவர் தானா? புரியல ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்குள்ள அந்த வாக்கு தத்துவத்தை விட தன்னுடைய பிரச்சனை தான் பெருசா இருக்குது. நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன்ட்டு சொல்லி மூடன உடனே ஆபிரகாம் சொல்றாரு அடியனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 1000 பேசு, எனக்கு என்ன கொடுப்ப? நம்ம சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு என்ன குத்துட்டாரு இது வரைக்கும், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு போறேன், என்ன குத்துட்டாரு. இதே ஒரு உல்டா பண்ணி கேட்கிறாரு, என்ன தருவி அப்படின்னா, நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன், ஆனா நீங்க எதுவுமே இன்னும் தரல எனக்கு. அல்லேலூயா. நான் என் பொண்டாட்டி கூட்டு எகிப்துக்கு போனேன், எகிப்துல இருக்கிற என் பொண்டாட்டியை வந்து அங்க சைட் அடிக்கிறான், அவன் தொல்லை தாங்க முடியல, அவளை கூப்பிட்டு வரதே பெரிய பிரச்சனையா இருந்தது. என்ன சரி அமுச்சு விட்டானா? அமுச்சு விடாம அவன் மேல ஆசைப்பட்டு இருக்கிற வெள்ளி தங்கத்துல கூட குத்தமிச்சான், கூட வந்து வேலைக்காரியை குத்தமிச்சான். இதெல்லாம் நான் கேட்டனா? அல்லேலூயா. என்ன தருவீங்க? பக்கத்துல கேளு. இப்படித்தானே ஜெபிக்கிற, இப்படித்தானே இருக்குது உங்க ஜெபம். என்ன தருவீங்க? ஆனா இந்த இடத்துல நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, உண்மையை சொல்லிட்டாரு. இதான் என் பிரச்சனை. நான் அந்த கடவுள்கிட்டே அதான் கேட்டேன், இந்த கடவுள்கிட்ட அதான் கேட்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே.
இப்ப ஆண்டவர் கோவம் வந்துச்சு. 3வது வசனத்தை வாசிங்க. விட்டுருங்க. 5 வாசிங்க. தேவரீர் எனக்கு இன்னும் நீங்க குழந்தை கொடுக்கல, அடியனுக்கு என்ன தருவீர் மேல கேட்டாரு. 3வதுல கேட்டாரு, தேவனே எனக்கு இன்னும் நீங்க குழந்தை கொடுக்கலையே. ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. அவர் சொன்னா அதுல அவர் கரெக்டா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? ஒரு குழந்தை தருவேன் சொன்னாரு. உன்னை ஜாதிகளுக்கு. இப்ப புரியுதா நம்ம பிரச்சனை என்னன்ட்டு? உங்க பிரச்சனை என்னன்ட்டு புரியுதா? நீங்க கேட்டது ஒண்ணு, அவர் வச்சிருக்கிறது ஒண்ணு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு, நீ உன் பிளானு ஒண்ணு, அவர் பிளானு ஒண்ணு. அல்லேலூயா. அவர் என்ன பிளான்ல கூப்பிட்டாரு? உன்னை ஜாதிக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? தேவரீர் இன்னும் எனக்கு குழந்தை கொடுக்கலையே. நீங்க பிசினி மாதிரி ஜெபிக்காத, பிசினித்தனமா ஜெபிக்காத. நல்லா ஜபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? நல்லா பெருசா. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா பெருசா அவர்கிட்ட பேசும்போது இப்படி பேசணும். ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை நீங்க என்கிட்ட கொடுப்பீங்க, அப்படி பேசணும். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே நான் சத்துருவை ஜெயிப்பேன். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால நான் அதை தாண்டுவேன். ஆமென். மலைகள் குன்றுகள் விலகி போனாலும் ஒரு கிருபை என்னை விட்டு விலகாது. அப்படி பேசணும். ஆபிரகாம் பேசுங்க, என்ன தருவ பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆறுதல் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையா கொடுக்கிறாரு. எப்ப நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தை வந்தாதான் ஆறுதல். இந்த மாதிரி அவருடைய மைண்ட் இருக்கிற வரைக்கும் 25 வருஷம் டிலே ஆச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க 25 வருஷத்தை கர்த்தர் டிலே பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தா கூப்பிட்ட மறுநாளே பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க சாராய். ஆமா, அந்த அம்மா ரொம்ப அழகியா இருக்கும் போது வெளியே கூப்பிட்டாரு. கேள்வி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பேக்குது. சொல்லு, ஒழுங்கா பேசலன்னா, ஒழுங்கா கர்த்தரை ஃபாலோ பண்ணலன்னா நீ அனுபவிக்க வேண்டிய நாள்ல ஆசீர்வாதம் வராது. நீ முறைச்சுதான் பார்த்துட்டு இருப்ப, அப்பதான் வரும். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? ஆமா, வாலிப வயசுலதான் குழந்தையெல்லாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஆனா இந்த அம்மா வயசான காலத்துல குழந்தைய பெற்று முறைச்சு பார்த்துருக்குது. இல்லப்போ சாரால வயசான காலத்துல புள்ள பெற்றிருப்பா, இப்ப போய் குழந்தைக்கு பால் கொடுக்குறாளே, எல்லாருமே இதை பேசுவாங்களே அப்படின்றாங்க. நோ 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 நோ. அல்லேலூயா. ஆண்டவரை நீ சார்ந்து வாழும் போதுதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த அம்மாவுக்கு வயசான காலத்துல கூட நக்கலு. நீ குழந்தை பெற்றுன்னு சிரிக்குது உள்ள போய். வயசான காலத்துல குழந்தை பெற்றுருவேன் நானு. நீ எப்ப உன்னை நம்புறதை நிறுத்துறியோ அப்பதான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆபிரகாம் சொல்றாரு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு, இனி சாராளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. அவரே சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, செத்து போச்சு ஆண்டவரே. செத்துச்சா? இன்னிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. ஆமே. எப்போ நீ செத்துச்சு முடிவுக்கு வரியோ இன்னிலிருந்து என்னுடைய ஜீவன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எலியேசர் வந்தாரு, இஸ்மவேல் வந்தாரு. நோ 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 நோ. வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வாக்கு பண்ணா அது நிறைவேறும். ஆமேன். கர்த்தர் சொன்னார்னா உனக்கு ஆறுதல் வரும். கர்த்தர் சொன்னா உனக்கு சமாதானம் வரும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் சொன்னா செய்வாரு. நம்பிக்கைன்றது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு குழந்தை மாதிரி, அது நடிக்காது. என்னைக்கா இருந்தாலும் நிறைவேறும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அக்யூட்டா நம்புறவங்க தான் நல்ல கிறிஸ்தவங்க. நமக்கு 1008 பிரச்சனை வரும். என் பிரச்சனையே எத்தனையோ முறை தலைகள் எல்லாம் மாறி இருக்குது. அல்லேலூயா. ஆமேன். கடன் வாங்கக்கூடிய அளவுகளா பிசாசு என்ன தள்ளி இருக்கிறான். ஆனா அந்த மாதிரி டைம்ல கூட வேலை செஞ்சுதான் நான் சம்பாதிச்சுக்கிறேன். அல்லேலூயா. கடன் வாங்குனதே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றார் 5வது வசனத்துல, வெளியே அழைச்சி
நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். இது ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு? நான் கொஞ்சம் கற்பனை பண்ண, இமேஜினேஷன் பண்ண. ரொம்ப கோபமா அவனை வெளியே கூப்பிட்டு வா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பார். திரு மூச்சு இருப்பான். யார் என்ன முடியும்? மூச்சிருப்பாரா? எண்ணி இருப்பாரா? பக்கத்துல சொல்லு, மூச்சு இருப்பாரா எண்ணி இருப்பாரா? உங்ககிட்ட சொன்ன நீ எண்ணி இருப்பியா மூச்சு இருப்பியா? எண்ணி இருப்ப. ஆண்டவரே சொல்லிட்டாரு எண்ணி பார்த்தலாம், நீ எண்ணிக்கின்னு தான் இருப்ப வருஷம் கணக்குல. ஏன்னா அவ்வளவு நட்சத்திரம் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்துவம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை சந்ததிக்கு உன்னை தகப்பனாக்குவேன். அதனாலதான் சொல்றேன் இதை எண்ணினாரு. ஆபிரகாம் எண்ணி இருப்பாரா மூச்சு இருப்பாரா? மூச்சு தான் இருப்பாரு. எப்படி எண்ண முடியும்? நட்சத்திரத்தை எண்ணி மூச்சவன் யாருன்னா இருக்கிறானா? மண்ணை எண்ணி மூச்சவன் யாருன்னா இருக்கிறானா? கடல் மண்ணை. அப்படிதான் வாக்கு தத்துவம் இருக்கு. அல்லேலூயா. வாக்கு தத்துவம் எப்படியும் நிறைவேறி தீரும் உனக்கு. அது பெருசா பாக்குது உன்னை. சொல்லு உன் வசனத்தை, வீட்டுல இருக்கிற வசனத்தை எப்படி பாக்குற? ஏமா பக்கத்துல சொல்லுமா, நீ எப்படி பாக்குற? கையை பிடிச்சி சொல்லு, எப்படி பாக்குற? எப்படி பாக்குற? சின்னதா. ஏன்னா 10-15 வசனத்தை மாட்டி வச்சிருப்ப, உனக்கே ஒன்றும் புரியாது. இது நேரம் வருமா, அது நேரம் வருமா? ஏதோ ஒன்று நேரம் வரட்டும். 10 ரூபாய் 5 ரூபாய் தானே, 50 ரூபாய் தானே வாங்கி மாட்டி வைப்பேன். வசனத்தை மாட்டி வைக்க தெரிஞ்ச உனக்கு வசனத்தை விசுவாசிக்க தெரியல, வசனத்தோடு வாழ தெரியல, வசனத்தோடு கூட உறவாட தெரியல. அல்லேலூயா. வசனத்தை மதிக்க தெரியல, கீழ்ப்படிய தெரியல, வசனத்தை ஆராதிக்க தெரியல. அல்லேலூயா. ஆமா, வீடு போல வசனம் மாற்றுறது பெரிய விஷயம் இல்ல. வசனம் நிறைவேறும் பேசணும். ஆமென். இந்த வசனம் நிறைவேறும் ஆண்டவரே என் வாழ்க்கையில. ஆமென். ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார் ஆபிரகாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறுதல் இல்லாம ஆபிரகாம் தவிக்கிறார். வெளியே சொல்ல முடியல, எங்கேயும் பேச முடியல, இவ்வளோ பெரிய பிரச்சனை, குழந்தை இல்லை. ஆனா கர்த்தர் ஆபிரகாமுடைய நிந்தையை நீக்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்ததாக ஒரே ஒரு கதாபாத்திரத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன் உங்களுக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. அதுல 1, 2, 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமே, இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. இவன் ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகம் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. அதுல 45-46 நீங்க வாசிக்கும் போது குஷ்டரோகி அவன் எப்படி இருப்பான், அவன் நிலைமை என்னன்னு எழுதி இருக்குது. வாசித்து பாருங்க. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவான். தீட்டு உள்ளவனே, நல்லா கவனமா கேளுங்க. குஷ்டரோகம் என்பது மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வியாதி. அல்லேலூயா. நம்ம யாரை வேணாலும் ஏற்றுப்போம். ஆனா குஷ்டரோகியில வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம். நம்ம ஏன் வாசலாண்ட உட்கார வச்சு சாப்பாடு போட மாட்டோம்? கரெக்டு தானே? ஒரு நாள் ஃபுல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியாது. இந்த குஷ்டரோகம் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான ஒரு வியாதி, ரொம்ப தீண்டத்தகாத ஒரு வியாதி. 46வது வசனத்துல, அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் அவன் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. மேல வாசிங்க பார்க்கலாம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி எப்படி இருக்கணும் தெரியுமா? வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாய் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஒரு குஷ்டரோகியுடைய மனசை நம்ம முதல்ல பார்க்கும்போது நம்முடைய நலமல எந்த அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
நம்மளாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம் ஆமென் சொல்லுவோமா? யோசித்து பாருங்க. ஒரு குஷ்டரோகியை யாருமே சொந்த பந்தம் யாரும் ஏத்துக்காது. ஒண்ணு, அவனை ஊருக்குள்ள யாரும் சேர்க்க முடியாது, நல்ல துணி போட முடியாது, தனிக்கம் குளிக்க முடியாது. அல்லேலூயா. அவனோடு கூட யாரை நெருங்கி பழக முடியாது, அவன் கல்யாணம் பண்ண முடியாது, அவன் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது ஒரு விந்தை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வஸ்திரம் கிழிஞ்சி பார்க்கவே ரொம்ப அவலட்சணமா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அந்த இடத்துல தொடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமும் குஷ்டரோகமும் ஒண்ணு. பாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது, பாவம் தீட்டு, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு பாவியான மனுஷனை தான் ஏற்றுக்கொள்றாரே தவிர பாவத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்றதே இல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார், பாவமில்லாத அவரை நாம் பாவமாக்கினோம். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக சாபமானார் என்று எழுதியிருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி நமக்காக இயேசு சாபமானார் கல்வாரி சிலுவையில. இந்த குஷ்டரோகியை ஒருவருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில இவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது திரளான ஜனங்கள் இருப்பதை கூட அவன் நினைக்காம அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்று, ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், அவன் வாழணும்னு விரும்புறான். ஆனா ஜனங்க அதுக்கு இடம் கொடுக்கல, ஜனங்க எந்த உதவியும் செய்யல. நான் நினைக்கிறேன் அந்த குஷ்டரோகிக்கு சொந்த பந்தலா இருந்திருப்பாங்க ஊர் உள்ள, ஆனா யாருமே அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய மனசு குறித்து யாருமே யோசிக்கல. ஆனா அவனுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும், அவனுக்கு ஒரு சமாதானம் வேண்டும், அவனுக்கு வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஆனா யாரு கொடுக்க முடியும்? ஒரு கேள்வி. அல்லேலூயா. என் பிரச்சனைக்கு விடுதலை யார் செய்ய முடியும்? என் கேள்விக்கு பதில் யார் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. இந்த சமுதாயத்துல என் மனசுக்கு ஆறுதலை யாரு கொடுப்பா? திரளான ஜனங்க இயேசுவை பின்பற்றுறாங்க. சிலர் ஆசீர்வாதம் வேணும்ட்டு வந்திருக்கிறாங்க, சிலர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க, சிலர் அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்கிறாங்க, சிலர் அவரை கொலை செய்ய வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் அவரை விசுவாசிக்க வந்திருக்கிறாங்க, சிலர் அவரால் குணமடையணும். இப்படி பல மனநிலையில ஜனங்கள் வந்திருக்கும் போது இந்த குஷ்டரோகி அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவரிடத்துல வருகிறான். அல்லேலூயா. வந்தவன் என்ன பண்றான்? வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. செய்தியை முடிக்க போறோம். அந்த குஷ்டரோகி அவரிடத்துல வந்து முதலாவது பணிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. முதலாவது அந்த இடத்துல வந்திருக்கிறது யாருன்ட்டு அவனுக்கு நல்லா புரியுது, ஒரு தெளிவு இருக்கு. வந்திருக்கிறது மனுஷன் கிடையாது, மனுஷ உருவத்துல வந்திருக்கிற ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வந்திருக்கிறது மனுஷன் இல்ல, மனுஷ உருவில் வந்திருக்கிறவர் ஆண்டவர். முதலாவது அவரு அந்த இடத்துல ஆராதனை செய்யறான், பணிந்து கொள்றான். எல்லாரும் கூட நடக்கிறாங்க, யாரும் அவரை பணிந்து கொள்ள. அவர் மூலமா அற்புதம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா அவரை யார பணிந்து கொள்ள அந்த இடத்துல. இந்த குஷ்டரோகி எடுத்த உடனே எனக்கு அற்புதம் வேணும்னு கேட்கல, அவரை முதலாவது பணிந்து கொள்ளுகிறான். பக்கத்துல சொல்லு, அற்புதம் நடக்கணுமா முதல்ல உனக்கு பணிவு வேணும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. என்னால முடியாதுன்ட்டு நில்லு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவர்கிட்ட வராத, அவர்கிட்ட தான் நீ நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அவர்தான் உன் பிரச்சனைக்கு முடிவே. ஆமென் சொல்லுவோமா? குஷ்டரோகம் 2 விதத்துல வருது. ஒண்ணு மனுஷன் செய்யற பாவத்தினால, 2வது தேவனுடைய சாபம். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை சபிச்சா கொடூரமான ஒரு வியாதிலா வரும். மிரியாமுக்கு குஷ்டரோகம் உடனே வந்தது, குறுமுறுத்ததுனால. இந்த குஷ்டரோகி அவரை பணிந்து கொண்டு எல்லா ஜனங்களும் கேட்கும்படி ஆண்டவரே என்று அங்க அறிக்கை. ஆமென் சொல்லுங்க. வந்திருக்கிறது யாரு? யோசேப்புடைய குமாரன் அல்ல, பெத்லகேம் ஊரான் அல்ல, நாசரத்தை சார்ந்தவர் அல்ல. வந்திருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்று சத்தமாய் அறிக்கை செய்து அவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஆகுமான்னு கேட்கல,
ஆபிரகாம் மேரி என்ன தருவீர்னு கேட்கல. அல்லேலூயா. என்ன சொல்றா? உம்மால ஆகும் அப்படின்னா என்ன? அது உம்மால மட்டும்தான் ஆகும். பக்கத்துல சொல்லு, இப்படிதான் வரணும் அவர்கிட்ட. அவர்கிட்ட எப்படி வரணும்? உங்களாலதான் ஆகும். எனக்கு வேலை கொடுக்க உங்களால ஆகும். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால ஆகும். அல்லேலூயா. என் ஊழியத்தை பெருக செய்ய உங்களால ஆகும். என் குடும்பத்தை டெவலப் பண்ண உங்களால ஆகும். நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட என் பேரை பெருமைப்படுத்த உங்களால் ஆகும். சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்த உம்மால் ஆகும். இந்த நிலைமையிலிருந்து விடுவிக்க உம்மாலே தான் ஆகும். அல்லேலூயா. ஆகும் என்று நாம் சொல்லும் போது அவர் நம்மை தொடுவார். அவன் சொன்னா இயேசு கையை நீட்டினாரு. யூத சட்டத்தின்படி ஒரு யூதன் சடலத்தையோ குஷ்டரோகியோ தொடக்கூடாது. இது யூதனுடைய சட்டம். யூத சட்டத்தை மீறி யூத குலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை எல்லாரும் பார்க்கும் போது தொட்டார். அல்லேலூயா. ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற அனாதியை போல பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற, ஊருக்குள்ள கூட சேர்க்கப்படாத நிலையில இருக்கிற அந்த அனாதைக்கு தேவன் ஆறுதல் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். தன்னிடத்தில் வருகிறவரை அவர் புறம்பே தள்ளாத தேவன். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்க தான் தெரியும், முடிக்க தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஆரம்பமும் முடிவும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குஷ்டரோகி அநேகர் பார்க்கும்படி அவரை பணிந்து கொண்டான். அநேகர் பார்க்கும்படி அவனை இவர் தொட்டார். அல்லேலூயா. தலை குனிந்த உன்னை தலை நிமிர செய்வார். ஆமென் சொல்லுவோமா? நிச்சயமா இயேசு அதை செய்வாரா இல்லையா? ஆகுமா? ஆகுமா? ஆகும். ஆகுமா அப்படின்னு பேசக்கூடாது. என்ன தருவீர் பேசக்கூடாது. தருவீர்னு பேசணும். முடிஞ்சிடுச்சு சொல்லணும். எனக்கென்று முன்குறித்த எதையும் எப்படியே நிறைவேற்றி முடிப்பீர். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படி பேசணும். யோபு மாதிரி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்க செய்வீங்க. கேள்வியே வைக்க கூடாது. கர்த்தர் முன்னாடி பரீட்சை பண்ணக்கூடாது ஆண்டவரை. ராமன் சொல்லுவோமா? இவனை தொட்ட போது அநேகருக்கு சாக்கா இருந்திருக்கோம். ஓ, இவ்வளவு நேரம் இவரை நம்ம போதகரே ரபி ஆண்டவர் என்னன்னு பெருசா நினைச்சிருந்தான். யூதனா போறது குஷ்டரோகியை தொடுறாரு. அந்த நிமிஷம் அந்த எல்லா ஜனங்களும் ஓடிட்டு இருக்கோம். திரளான ஜனங்க பின்தொடர்ந்தாங்க போட்டுக்குது 1வது வசனத்துல. இவர் குஷ்டரோகியை தொட்ட உடனே எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா சத்தியத்தை ஃபாலோ பண்றது கிடையாது. ஜனங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லேலூயா. சட்டத்தை போதிக்க வரல இயேசு, சத்தியத்தை போதிக்க வந்தார். அல்லேலூயா. பரிசேயர்கள் யூதர்கள் எல்லாம் சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. இதான் சட்டம், இதான் நியாய பிரமாணம், இதான் மோசே எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. இதுல ஒரு பெருமை. யார் தெரியுமா? யார்? அந்த இடத்துல சட்டத்தை மதித்த ஜனங்களுக்கு முன்பாக சத்தியத்தை இயேசு மதித்து அவனை தொட்டார். அல்லேலூயா. அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். உடனே அவன் குஷ்டரோக சுத்தமாக்கி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உனக்கு ஆறுதல் வேணும்னு நீ வந்துட்டா நீ அவர்கிட்ட எப்படி வரன்றதுதான் முதல்ல பாப்ப. ஆபிரகாம் எப்படி தாங்கிட்ட வராரு அதை பாக்குறாரு அவர். ராமன் சொல்லுவோமா? அவர்கிட்ட போகும்போது நடுக்கத்தோடு பணிவோடு தெய்வ பயத்தோடு. ஆமென். அவருக்கு தான் முதல்ல இடம் கொடுக்கணும். அதிகாலையில எழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்றவங்க அவங்களுக்கு மரணமே கிடையாது. சொல்ல போனா அவங்க இங்க வாழ்வாங்க, அங்கேயும் வாழ்வாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya ஹalleluya. ஓ ஷதலதரகரபனயா கரபா. எல்லாரும் எழுந்து ஒர்க்காகும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. யார் உங்கள் ஆறுதல்? கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதல் இல்லாம இருக்கிறோம். நிச்சயமா ஒரு ஆறுதலின் ஆமென் ஆவியானவர் வருகிறார். ராபாலா துடாக்கரபலபரபா. எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்த குஷ்டரோகியை யாருமே சேர்த்துக்கல. அது போல இன்னைக்கு உன்னை யாரும் சேர்த்துக்காம இருக்கிறாங்களா? எல்லாருமே புறக்கணிச்சு வச்சுக்கிறாங்களா? உங்ககிட்ட காசு இல்லைன்ட்டு எல்லாரும் ஒதுக்கி இருக்கிறாங்களா? அழகு இல்லைன்ட்டு ஒதுக்கி இருக்கிறாங்களா? உன்னை பார்த்தாலுமே சில பேருக்கு பிடிக்காம இருக்கான். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது.
இன்றைக்கு மைனஸா இருக்கிற எல்லாம் பிளஸ் ஆகுது. ஆமே, நல்ல வாயை திறந்து சொல்லு. இன்னைக்கு எதெல்லாம் மனுஷனுக்கு மைனஸா இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் பிளஸ் ஆக்குறாரு. ஆமே, எல்லா கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ஷாபா ராபாலா குடா பாக்கர பலபா. எல்லாரும் வாயில திறந்து, யாரும் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அந்த குஷ்டரோகியுடைய மனசு அவருக்கு புரிஞ்சுதுன்னா உன் மனசு அவருக்கு புரியும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆமென் குழந்தைய ஆபேலை இழந்து தவித்த ஆதாம் ஏவாளுக்கு ஆமென் கர்த்தர் சேத்தை கொடுத்து ஆறுதல் தருவார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நீ இழந்து போனதை ஆமென் மீட்டு உனக்கே கொடுப்பார். இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தேவையான அனைத்தையும் நீர் கொடுத்து, எனக்கு தேவையான அனைத்தையும் நீர் கொடுத்து, ஆண்டவரே உம்மால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஆண்டவரே சில காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்கபடி எனக்கு கொடுங்கப்பா, என்னை கொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இப்பொழுது எனக்கு கொடுங்க? எல்லாம் வாயை திறக்கணுமா? பின்னாடி வாய் தர சின்ன பசங்க வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு படிக்கிற ஞானம் இல்லை, என்னை கொடுங்க. எனக்கு நல்ல வேலை இல்லை, என்னை கொடுங்க. ஆண்டவரே சமாதானம் இல்லை எனக்கு, என்னை கொடுங்க. இப்ப என்னை கொடுங்க. ஒரு ஆறுதல் வரட்டும், ஒரு ஆறுதல் வேண்டும். ஆமே. ஓ ஷாபா லாகா ராபா. எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், நல்ல வேலை இல்ல, கல்யாணம் பண்ணிட்டேன், சமாதானம் இல்லை. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, ஓடி வந்தே. அப்பா பார்த்து, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரை பார்த்து? ஒப்பற்ற. அந்த குஷ்டரோகி அப்படிதான் பாடி இருப்பான். அல்லேலூயா. உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, பாதம் ஓடி வந்தே, உம்மை நான் ஆதாயமாகவோ உம்மோடு ஒன்றாகவோ, உம்மை நான் ஆதாயமாகவோ. சொல்லுங்க, எல்லாமே குப்பையேனே, எல்லாமே குப்பையேனே, கருதுகிறேன் நான், என்னாலும் கருதுகிறேன், உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும். சொல்லுங்க பார்த்து. ஆமாப்பா எங்க ஆதாயமே நீங்க தான்ப்பா. ஓ எஸ், ஆமாப்பா. எல்லாமே குப்பையேனே. உண்மையா அவர்தான் நீ நேசிக்கிறியா? அவர்தான் உனக்கு எல்லாத்தையும் நினைக்கிறியா? என்னாலும் கருதுகிறேன், ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. சொல்லுங்க, உம்மை நான் அறிந்து, அப்பா உம்மை நான் உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே, கடந்ததை மறந்தே, கண் முன்னால் என் இயேசுவா, கடந்ததை மறந்தே. மறந்து அவரை மட்டும் நிற்கவை. ஓடு, உன்னுடைய தூரம் ரொம்ப
செய்யோ தொல்லைகள் தொடர்ந்து ஓடுவே தொடர்ந்து ஓடுவே ஓடு தொல்லைகள் என்ன செய்யோ தொல்லைகள் என்ன செய்யோ ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதரே கபல சந்தரப்ன குணக்கத்தரபலபா ரீபல ஹந்தரப யங்கர போக்கத்துரபலபா ஓடி வந்தேன் ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என் ஆறுதல் என் ஆதாயம் என் சமாதானமே பாதம் ஓடி வந்தே நானும் பாதம் ஓடி வந்தே பாதம் ஓடி வந்தே நானும் பாதம் ஓடி வந்தே உன் பாதம் ஓடி வந்தே எத்தனை சொல்றீங்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறேன் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஜெயம் ஜெயம் என் வாழ்க்கையில ஜெயம் எல்லாம் ஆண்டவரே ஜெயமாகுவதற்கு நான் ஆண்டவரே வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து வாழ என் பேரை பெருமைப்படுத்துகிறவரே நான் நம்பி வந்திருக்கிறேன் உங்க பாதத்துல வந்திருக்கிறேன் Yes! Fill me, God! Fill me! Shabba, Rasta, fill you! Touch everybody! Everybody, touch! உன் பாதம் ஓடி வந்தே நான் உன் பாதம் ஓடி வந்தே கடந்ததை மறந்து பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும் அத்தனை புதிய காரியங்களை செய்யும் எத்தனை பேர் சொல்ல முடியும் புதிய காரியம் செய்ய போனார் புதிய காரியம் நடக்க போகுது அவன் சொன்னா இனி குஷ்டரோகி கிடையாது நானு அவன் சொல்லுவானா இனி நான் குஷ்டரோகின்ட்டு சொல்ல மாட்டான் அல்லேலூயா அவனால சொல்ல முடியுமா இனி நான் அழுக்கு துணி போட்டு வந்து இனி நான் இப்படி இருப்பேன்னு சொல்லுவானா நெவர் கர்த்தர் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றார் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றார் உன் பாவத்தை மன்னிக்கிறார் உன்னுடைய எல்லாம் அசிங்கப்படுத்த அவன் வாழ்க்கையை மாற்றாரு புது காரியம் நடக்குது புது காரியம் நடக்குது இப்பொழுதே நடக்குது நன்றி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க நன்றி நன்றி I thank you Jesus I thank you oh so much shada la dara kana birakara rikabala dudahandara balatiya karabala shikatura katira kamanyandala bakarabala oh rahala dudaba karabala budakatira balabala rishigala badyandara bakattura balabadira நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஆராதனை முடிக்கலாம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமைப்படுத்துங்க ஹல்லேலூயா அந்த புஷ்பவதி மாறி அவரை பணிந்து கொள்ளுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா உமக்கு மகிமை தருகிறோம் நம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க நம்மில்தான் மகிழ்ச்சி அடை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை தட்டி நல்லா சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
தியானித்தோம். தெளிவா சொல்லுங்க, இயேசுதான் என் ஆறுதல். மனுஷனை சார்ந்து வாழ மாட்டேன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். மனுஷனுக்கு பயப்பட நான் யாருன்னு கர்த்தர் கேட்டாரு. என்ன மறக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டிருக்கிறாரு. நானே உனக்கு ஆறுதல் செய்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். வெளிய போகும்போது எல்லாம் புதுசா தெரியும், பழகிறவங்க புதுசா இருப்பாங்க, பேசுற வார்த்தை புதுசா இருக்கும். இனி ஆமே பயம் நிறைந்த வார்த்தை வாயிலிருந்து வராது. அவிசுவாச வார்த்தையை பேச மாட்டேன். வெளியே போகும்போது சொல்லு, ஆமே கர்த்தரே என் ஆறுதல். அவர்தான் நம்பி வரும்போது எல்லாமே உனக்கு செய்யும். நன்றி ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் பேச சொன்னதை மட்டும் பேசியிருக்கிறேன். எல்லா துதியும் மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.